நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் அற்புதமான ஒரு துஆ. இந்த சஹாபி இந்த துஆவை ஓதினார்கள். அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்கி செல்வ செழிப்போடு அல்லாஹ் அவர்களை வாழ வைத்தான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமை என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அந்த நேரம் அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒரு நாள் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள், இந்த உலகம் அழியப் போகின்ற நாளும் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஜும்ஆவுடைய நாள் வந்தால் ஒவ்வொரு உயிரினங்களும் பயந்து நடுங்குகின்றது மனிதனை தவிர என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு இன்னும் ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாம் இந்த ஜும்ஆவுடைய நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தலவாத் சொல்வது மிகச்சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது, நாம் கூறக்கூடிய சலவாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது. நாம் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தலவாத்து கூறுவோம். ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் நபியவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுகின்றோம். மனிதர்களே, நீங்களும் நபியவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவுக்கு சிறந்த ஒரு விடயம் நாம் நபியவர்கள் மீது ஸலவாத் கூறுவது. ஆகவே நாம் அதிகமாக நபியவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 தடவை அருள் செய்கின்றான். நாம் அதிகமாக நபியவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். அதே போன்று பாவ மன்னிப்பு தேடுவது, இஸ்திக்ஃபார் செய்வது. நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் இஸ்திக்ஃபாரினுடைய சிறப்புகளை பார்த்திருக்கின்றோம். நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நாம் செய்யக்கூடிய இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய மறைமுகமான தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார் செய்வோம். நமக்கு தெரிந்த இஸ்திக்ஃபாரை நாம் அதிகமாக செய்வோம். குறைந்தது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றாவது ஒவ்வொரு நாளும் 100 தடவையாவது ஓதுவோம். அதே போன்று இந்த துஆ இருக்கின்றதே, மிக முக்கியமான ஒரு துஆ, நம் அனைவரும் அறிந்த ஒரு துஆ. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஔஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். பதட்டத்துடன் வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறுகிறார்கள்,
அதாவது என்னுடைய மகனை காணவில்லை, என்னுடைய மகனை சிறைப்பிடித்து விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களுக்கு ஒரு துஆவை தருகிறேன், இதனை நீங்கள் ஓதுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய மகனை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் என்று அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்ற இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் சென்று, அதாவது வீட்டிலே சென்று மனைவியிடமும் இந்த துஆவை கூறினார்கள். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறிய பொழுது இந்த துஆவை கற்றுத் தந்தார்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்ற இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். இதனை ஓதுவோம் என்று இருவரும் அன்றைய நாள் இரவு முழுவதும் இதனை ஓதினார்கள். காலை வேளையை அடைகின்ற பொழுது இவர்களுடைய மகன் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களுடைய வீட்டின் கதவை தட்டுகிறார்கள். அதனை பார்த்த அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கதவை திறந்ததும் தன்னுடைய மகனை பார்த்த சந்தோஷத்தில் அவரை கட்டி தழுவுகிறார்கள். அதன் பின் பார்த்தால் அவர் ஒரு ஆட்டு மந்தையுடன் வந்திருக்கிறார். அப்பொழுது நடந்தவற்றை கேட்ட பொழுது அவர்கள், அதாவது சிறை பிடித்தவர்கள் மது அருந்திய நேரத்தில் நான் அங்கிருந்து வந்தேன், வரக்கூடிய நேரத்தில் இந்த ஆட்டு மந்தையையும் நான் கொண்டு வந்தேன் என்று மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையிடம் கூறுகிறார்கள். இதனை கேட்ட அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நடந்தவற்றை கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டுவிட்டு கூறுகிறார்கள், உங்களுடைய இந்த விடயத்திற்காக ஒரு குர்ஆனினுடைய வசனமே இறங்கி இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த ஆட்டு மந்தை அனைத்தும் உங்களுக்கே சொந்தமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறுகிறார்கள். அதாவது நீங்கள் ஓதிய இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய குழந்தையையும் மீட்டு தந்தான், அதே போன்று உங்களுடைய வறுமையையும் அல்லாஹ் நீக்கினான். அந்த ஒரே ஒரு துஆ, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று வரக்கூடிய இந்த துஆ, யார் அல்லாஹ்வை தக்வாவோடு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கின்றான். இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு உதாரணமாக இருக்கின்றது. நாம் அதிகமாக இந்த